ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு கண்ட்ரோல் ஆல்ட் தமிழ் சேனல். நம்ம இப்போ ஜென்ஏஐ சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு எபிசோட்ல நம்ம எல்எல்எம் பேசிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட் 3ல ஜென்ஏஐ எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அட்டென்ஷன் மெக்கானிசம்ஸ், QKV, மல்டி ஹெட்னா என்ன, லேயர்ஸு, ஆக்சுவல் அட்டென்ஷன் மேப் எப்படி வருது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஒய் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சேஞ்ச்ட் எவ்ரிதிங். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆயிடுச்சு. பட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RNN அப்புறம் LSTM. ஸோ இந்த ரெண்டு மாடல்ஸுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயத்தில் ஒரு வேர்டை தான் அதால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ லாங் சென்டென்சஸாக இருக்கும்போது அது ஸ்லோவாக தான் ப்ராசஸிங் ஸ்பீட் இருக்கும். ஆல்சோ ஒரு வேர்டை இன்னொரு வேர்டோட கனெக்ட் பண்ணாமல் அது பாட்டுக்கு ஒவ்வொன்றா ப்ராசஸ் பண்ணும்போது அதுக்கான ரிலேஷன் அது ஃபர்காட் பண்ணிடும், பேரலாக ஸ்கேல் ஆகாது. டிரான்ஸ்ஃபார்மர் வந்தோடனே என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சென்டென்ஸ் எல்லாத்தையும் ஒன் டைமில் ப்ராசஸ் பண்ணிடும். ஸோ அதோட கான்டெக்ஸ்ட் மீனிங் மாறாமல் நம்ம அப்படியே புரிஞ்சுக்க முடியும். ஆஸ் வெல் அஸ் பேரலாக ப்ராசஸிங் ஆகிறதுனால நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பில்லியன் பேராமீட்டர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரால். இதுதான் மாடர்ன் கான்வர்சேஷனல் ஏஐஸான ChatGPT, அதுக்கப்புறம் மெட்டாவோட மாடல்ஸ் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அட்டென்ஷன் த கிளாஸ் ரூம்ஸ் அனாலஜி. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கிளாஸ் ரூமை இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒவ்வொரு வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இதில் Q அப்படின்னா query, அதாவது அவங்களோட கொஷின், நான் என்ன தேடுறேன், ஓகேவா. கீ அப்படின்னா ஐடென்டிட்டி, நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். V அப்படிங்கிறது வேல்யூ, நான் கொடுக்குற ஆக்சுவல் இன்ஃபர்மேஷனோட வேல்யூ. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கேட்டுன்னு நம்ம டேர்ம் பண்ணிப்போம். அவன் சாட் அண்ட் மேட்டோட ரெலவெண்ட் இன்ஃபோவாக தான் அட்டென்ஷன் கொடுப்பான். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு செல்ஃப் அட்டென்ஷனோட டெக்னிக்கல் டீப் டைவ் தான் பார்க்க போகிறோம். இதில் QKV நம்ம முதலையே பார்த்தோம், கரெக்டாக, query, key, value. ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஃபார்முலாஸ் அப்ளை ஆகும். மேத்தமேட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா QKVங்கிறது 3 மேட்ரிசஸாக கன்வெர்ட் ஆகும். அப்போது Q இன்ட்டு K/Tங்கிறது சிமிலாரிட்டி ஸ்கோர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ சாஃப்ட் மேக்ஸுங்கிறது வந்துட்டு அட்டென்ஷன் வெயிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் ஃபார்முலா தான் QKT பை ரூட் ஆஃப் DKV அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா தான் என்டையர் ஜென்ஏஐயோட இன்ஜின். ஸோ இது ஓவரால் பேசிக்குமே இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மல்டி ஹெட் அட்டென்ஷன் பார்க்க போகிறோம். ஒரு ஹெட் அப்படின்னா அதுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும். ஸோ இப்போ 12 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போது வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஹெட் இருக்கும். அப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த மல்டி ஹெட் அட்டென்ஷனில் இங்கே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற டயக்ராமில் 4 டிவைட் பண்ணியிருக்கோம். சின்டாக்டிக் ஹெட், லாங் ரேஞ்ச் ஹெட், செமாண்டிக் ஹெட், என்டிட்டி ஹெட். ஸோ இந்த சின்டாக்டிக் ஹெட்டுங்கிறது என்னென்னா கிராமட்டிக்கல் ரிலேஷன்ஸ், சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், ஃப்ரேஸோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்க்கும். ஸோ அந்த ஃப்ரேஸோட சின்டாக்ஸ் ரிலேட்டடான பெர்ஸ்பெக்டிவை சின்டாக்டிக் ஹெட் வந்து ஹேண்டில் பண்ணும். நெக்ஸ்ட் லாங் ரேஞ்ச் ஹெட்டுங்கிறது டிபெண்டன்சிஸ் கேப்சர் பண்ணும். ஸோ ஒரு சென்டென்ஸில் வேர்ட்ஸ் டிஸ்டன்ஸாக இருந்தாலுமே அது எந்த இடத்துல அது ரிலேட் ஆகிருக்கு, எந்த இடத்துல டிபெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கேப்சர் பண்ணும். ஸோ சென்டென்ஸோட கொஹரன்ஸ் அப்படியே இருக்கும், கான்டெக்ஸ்ட் மாறாது. தேர்ட், செமாண்டிக் ஹெட். ஸோ செமாண்டிக் ஹெட்டுங்கிறது இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா மீனிங் அண்ட் கான்டெக்ஸ்ட் வந்து
ரொம்ப கரெக்டாக இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணும். ஃபோர்த் ஒன் வந்து என்டிட்டி ஹெட். ஸோ என்டிட்டி ஹெட் பொறுத்த வரைக்கும் ப்ரனவுன்ஸு அப்புறம் என்டிட்டிஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும். ஸோ ஆஸ் ப்ரையர்லி செட் ஒவ்வொரு ஹெட்டு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் ஹேண்டில் பண்ணும். ஓகே, இங்கே வந்துட்டு அவுட்புட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மல்டி ஹெட் இருக்குது. இப்போ 3 ஹெட் எடுத்துக்கிறோம், QKVன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ அதோட வேல்யூ வந்து கன்காட்டினேஷன் ஆஃப் ஹெட் 1 டு ஹெட் ஆஃப் ஹெச் இன்டூ W/0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த ஒவ்வொரு ஹெட்டோட இதுவும் சேர்த்து கன்காட்டினேட் பண்ணி வர வேல்யூ தான் மல்டி ஹெட்டோட வேல்யூவாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஓகே, இன்சைடு டிரான்ஸ்ஃபார்மர் பிளாக். இப்போ நான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி நிறைய சொன்னேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸுங்கிறது பேரலல் ப்ராசஸிங்கில் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு முன்னாடி RNN LSTMலாம் இருந்தது. சரி, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பிளாக்குள்ள என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும்? மெயினாக 4 காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இன்புட் எம்பெடிங்ஸ், அதுக்கு அடுத்தது மல்டி ஹெட் செல்ஃப் அட்டென்ஷன், தேர்ட் ஒன் ஃபீட் ஃபார்வர்ட் GELU அல்காரிதம்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன் வந்து அவுட்புட். ஸோ இதில் வந்து அடிஷன் அண்ட் நார்மலைசேஷன் இருக்கும். இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்புட் எம்பெடிங் கொடுக்குறோம், ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதில் மல்டி ஹெட் செல்ஃப் அட்டென்ஷன் அப்ளை ஆகுது நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் அது ஃபீட் ஃபார்வர்டான வெயிட்ஸ் GELU அல்காரிதம்ஸ் அப்ளை ஆகிட்டு ஃபைனலாக அவுட்புட் நார்மலைஸ் ஆகி வருது. இதுதான் சிம்பிளான மெக்கானிசம். நீங்கள் இந்த 4 காம்பனன்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இன்புட் எம்பெடிங்ஸ், மல்டி ஹெட் செல்ஃப் அட்டென்ஷன், அவுட்புட்டு, அப்புறம் ஃபீட் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ விஷுவலைசிங் தி அட்டென்ஷன் இன் கோட். இங்கே வந்துட்டு ஒரு மாடல் வந்து லோட் பண்ணியிருக்கோம் அட்டென்ஷன் இன்புட்ஸோட. இதில் என்னென்ன ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெமோ பண்ண போகிறோம். இதில் நம்ம வந்து GPT-2 மாடல் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து நமக்கு ஆஃப்லைனில் ஈஸியாக பண்ண முடியும், ஆஸ் வெல் அஸ் லேப்டாப்பில் ஈஸியாக ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு டோக்கனைசருங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டோக்கன்ஸாக பிரிச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதை டிவைட் பண்ணி சங்க்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ டெக்ஸ்ட் எல்லாமே டோக்கன்ஸாக கன்வெர்ட் ஆகும். மாடல் யூஸ் தோஸ் டோக்கன்ஸ் டு ஜென்ரேட் நியூ டோக்கன்ஸ். ஸோ அந்த டோக்கன்ஸ் வச்சு நியூ டோக்கன்ஸ் ஜென்ரேட் பண்ண யூஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட். இது வந்துட்டு ஒரு சீடுன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பிகாஸ் LLM வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன் த ஃபியூச்சர் ஆஃப் GenAI இஸ், நான் சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இப்போ இங்கே என்ன வரும் அப்படிங்கிறத LLM தான் ப்ரெடிக்ட் பண்ண போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட். மாடல் டாட் ஜென்ரேட் இன்புட்ஸ், மேக்ஸிமம் லென்த், டெம்பரேச்சர் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே மேக்ஸிமம் லென்த்துங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டோட லென்த்தை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். டெம்பரேச்சருங்கிறது அதோட கிரியேட்டிவிட்டி. ஸோ லோ வேல்யூவாக இருந்தால் சேஃப், ஹை வேல்யூவாக இருந்ததுன்னா கொஞ்சம் கிரேசியான ஐடியாஸ் வரும். நெக்ஸ்ட் டாப் Pங்கிறது வந்துட்டு ரேண்டம்னஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஒரு க்ரைட்டீரியா. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுக்குறோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சென்டென்ஸோட நெக்ஸ்ட் வேர்டை வந்து LLM ப்ரெடிக்ட் பண்ண போகுது. அதுதான் இது வந்து ரியல் லைஃப்பில் வந்து இமெயில் ஆட்டோ ரேட்டிங், சோஷியல் மீடியா கேப்ஷன் ஜென்ரேஷன், ஸ்டோரி கண்டினியூவேஷன் இது மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இது நான் இங்கே ரன் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணதுக்கு எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா நான் ஃபியூச்சர் ஆஃப் GenAI இஸ் கொடுத்துருக்கேன்னா இங்கே பாருங்க, த ஃபியூச்சர் ஆஃப் GenAI இஸ் அன்சர்டைன், த கம்பெனி இஸ் லுக்கிங் ஃபார் அ நியூ CEO அண்ட் இட்ஸ் அன்கிளியர் இஃப் த கம்பெனி வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் ஒன். நான் கொடுத்தது ஜஸ்ட் த ஃபியூச்சர் ஆஃப் GenAI இஸ். மேக்ஸிமம் லென்த் 50 கொடுத்தோம். நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு நம்ம கொடுக்கல. இப்போ இங்கே GPT மாடல் வந்து நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் LLMோட ஒரு முக்கியமான யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபெக்டாக இல்லை, பட் இதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு ஒரு மாடலை லோட் பண்ணி அதோட அட்டென்ஷன் அவுட்புட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அட்டென்ஷனோட வெயிட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லேயர்ஸ் அண்ட் ஹெட் அதை செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஹீட் மேப் விஷுவலைஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் தான் டு பெட்டர்லி அண்டர்ஸ்டாண்ட் தி அட்டென்ஷன் மெக்கானிசம். ஓகே, உங்களோட இன்னைக்கான டாஸ்க்குன்னு சொல்லலாம். ஹோம்ஒர்க்குங்கிறத விட உங்களுக்கு இன்னைக்கான டாஸ்க் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் 6 to 10 லைன் ஸ்டோரி எழுத போகிறீங்க. திருப்பி உங்களோட ஜானர் தான். ஸோ அதில் நீங்கள் ஜஸ்ட் அட்டென்ஷன் அப்படிங்கிற வேர்டை மட்டும் ஆட் பண்ணணும். இதில் நீங்கள் க்ரியேட்டிவாக இருக்கலாம். இட் கேன் பி அபவுட் எனிதிங், அபவுட் அ ஸ்டூடெண்ட், ரோபோ, டீச்சர், எது வேணாலும் இருக்கலாம். பட் இட் ஷுட் ஃபோக்கஸ் அண்ட் ஷோகேஸ் தி அவேர்னஸ். நெக்ஸ்ட், இன்னைக்கான கீ டேக்அவேஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம என்ன நல்லா கவர் பண்ணியிருக்கோம்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி பார்த்தோம், டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ரெவல்யூஷனரி பார்த்தோம். ஸோ 2017 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ 2010 வந்து RNN யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, 2015 வரைக்கும் LSTM யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 2017 தான் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வைட்லி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சது. பட் till today they have been used. Next, attention mechanismல இம்பார்ட்டண்ட்டான QKV பற்றி பார்த்தோம், மல்டி-ஹெட் அட்டென்ஷன் கேப்சர்ஸ் பற்றி பார்த்தோம், டிரான்ஸ்ஃபார்மர் பிளாக்ஸ், அதோட ஹைரார்கி ரெப்ரசன்டேஷன், அப்புறம் ஒரு சின்ன கோடிங் எக்ஸசைஸ் பார்த்தோம். ஹோப் யூ ஹாவ் கெயின் சம் நாலேஜ் ஆன் திஸ் டாபிக். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேளை டவுட்ஸ் இருக்குது, இது நான் ஸ்பெசிஃபிக்காக கிளியராக சொல்லலை அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் டவுன். நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் செஷனில் உங்களுக்கு என்ன புரியலையோ அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இல்லை இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டாபிக்ஸும் நான் கவர் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் பார்க்கலாம். Don't forget to like, share and subscribe. Thank you for your support. Thank you. Hope you continue this Gen AI series and get benefited. Thank you.